பிராய்லர் கோழியில சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி சில்லி சிக்கன் 65 எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பவுன் ஃபுட்ஸுடைய ஆதரவாளர்களை இப்ப தெளிவா பாத்துக்குங்க. பவுன் நம்ம கையில இப்ப கொடுக்குற முந்தைய காணொலியை பார்க்காதவங்க பாத்துக்குங்க. பேஸ்ட் எவ்வளவு அற்புதமா தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு ரசாயனங்களையும் கலக்காம இப்ப அதை வந்து பிரட்டி விட்டு இப்ப பவுனம்மா அளவா 5 துண்டு மட்டும் போடுவாங்க. பாத்துக்குங்க. உங்களுக்கு எண்ணெய் இந்த அளவுக்கு கம்மியா இருந்தா போதுமானது. ஸோ போடுங்க. டக் 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 டக்கு நிறைய எடுத்து போடுங்க. அப்படியே வரிசையா இந்த பக்கம் போடுங்க. 5 போதும். இப்போ முதல்ல நம்ம உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இதை கொடுங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு ரசாயனத்தையும் நம்ம கலக்கல. நல்லா நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? இயற்கையான நாட்டு ரக வரமிளகாய் தூள், நாட்டு ரக மஞ்சள் தூளையோ போட்டு நம்ம செய்திருக்கிறோம். கலர் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் பாருங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நிறமிகளாலதான் பெரிய அளவுல பாதிப்பு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அசைவங்களை சாப்பிடல நிறைய பேர் சமைக்கையில உள்ள வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிகப்பு இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் இந்த பேஸ்ட கலக்கி ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் 1 நாள் கழிச்சு எடுத்து சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்கீங்க. ஸோ கவனமா இருங்க. அசைவம் இன்னைக்கு நம்ம வெளியில தரமா கிடைக்குதா இல்லையாங்கிறது 2வது பிரச்சனை. ஒருவேளை அது தரமா கிடைச்சாலும் நீங்க வாங்கி பண்ற ப்ராசஸ்ல அது எச்சா பாதிப்பு உண்டாகிற அளவுக்கு பண்ணிடுறீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுக்காகத்தான் இப்ப நம்ம இந்த மாதிரி செய்து காட்டுறோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து 2ஆ கட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா மேல மட்டும்தான் கலர் இருக்கணும், உள்ள வெள்ளையாக இருக்கணும். வெந்த பக்குவம், சரிங்களா? சோ உள்ள வரைக்கும் நம்ம சேர்த்தக்கூடிய அது இயற்கையோ செயற்கையோ கலர் இறங்காம பாத்துக்குங்க. இந்த மாதிரி சமைக்கல அதை முக்கியமா விளக்குறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த பதிவு. நான் இந்த சில்லியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பிச்சு க்ளோஸாவும் எடுத்து காட்டுறேன். ஸோ இன்றைய நாள்ல நம்ம பயன்படுத்துறோம். காலையில நம்ம ஆக்சுவலா 6:30 மணி to 7:30 மணிக்குள்ள நானும் பவுனம்மாவும் சாப்பிட்டுருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்னா இன்னைக்கு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ சனிக்கிழமை விரதம், நோட் பண்ணிக்கங்க. சனிக்கிழமை ஃபுல்லா விரதம். நேத்து பூண்டு பொரியை மட்டும் சாப்பிட்டுட்டு பானகத்தை மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை விட்டுட்டு இன்னைக்கு காலையில இதுலயே இதை இறக்குறோம். தெளிவா பாத்துக்குங்க. இப்ப நம்ம இதை எடுத்து பிச்சு இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தோடவும் எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு சாப்பிடணும். இப்ப பவுனம்மா அடுத்து அரசல் நிறைய போடுவாங்க. அதுக்குள்ள நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லிடணும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதோ ஒன்ன பிச்சு காட்டுறேன். இங்க பாருங்க, உள்ள வரைக்கும் வெள்ளையா இருக்கும். ஓகேங்களா? சுட சுட பவுனம்மா எப்ப போட்டாலும் கரெக்டா இருக்கு. டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தூக்கி போடுங்க. பாட்டை கிளப்புங்க. சூப்பரா இருக்கு. நீங்க 2 நேரம் போங்க. இது அப்படியே அந்த பக்கம் வந்து பிச்சு காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு கேமரா மேனெல்லாம் இல்லை. தெளிவா பாத்துக்குங்க. இதோ பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை வெள்ளையாக இருக்கிறது. உள்ள வரைக்கும் கலர் இறங்கல. தெளிவா பாத்துக்குங்க. இதோ ஜெம்சி நேயர்களை நீங்களும் பாத்துக்குங்க. ஸோ உள்ள எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எடுக்கணும். நீங்க செய்யற சில்லியுடைய தரம் இப்படி இருக்குதான்னு பாத்துக்குங்க. பிராய்லர் கோழியில செஞ்சாலும் எப்படின்னு. ஸோ வழக்கம் போல போடுங்கம்மா பவுனம்மா எண்டு காடை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். அடுத்து இதே சில்லி சிக்கனை வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம்? பிராய்லர் கோழியில சிக்கன் சூப்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், சிக்கன் குஸ்கான் எல்லாம் வரிசையா வருது. பார்த்து பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.